நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி போடு இருமா சாப்பிட்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களே, இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். என்னத்தை ரோஸ்ட் பண்ண போகிறோம்னா, விஜய் டிவி நடக்கிற பிக் பாஸை பற்றி காலையில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். டென்ஷன் ஆகிட்டேன் நண்பர்களே. நைட்டு ரொம்ப பிக் பாஸ் ரொம்ப வெறி ஆகிட்டேன். ரெட் கார்டு கொடுத்து 2 பேர்த்த வெளியேற்றிட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தப்பு பண்ணிட்டாங்க. பார்வதியும் நம்ம கமருதீனும் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்புனா, காரில் வந்து பிடிச்சி மிதித்து வெளியே தரலாம் தப்பு தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷோ தான். அது ஒரு ஷோ. 2வது விளையாடுறதான். விளையாட்டை எப்படித்தான் விளையாடுறோம்னு ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் விளையாடணும் விதிமுறை இல்லை. இப்படிலாம் எத்தக்கூடாது. தவறு தான். தவறு பண்ணதுக்கு அவருக்கு என்ன பண்ணாங்க? ஐயோ சொல்லுது. தவறு பண்ணதுக்கு நம்ம சாரு விஜய் சேதுபதி சாரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே ஏற்றி விட்டாங்க. ஓகேங்களா? அப்பா சுட்டு தொலைது. வெளியேற்றி விடும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்குலாம். ஏவாப்பா எடுத்துப்பா துணியை எடுப்பா. ஆமாப்பா எடுப்பா. ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டாங்களா? வெளியேற்றும் போது அந்த உள்ளத்துக்கு வைப்பா. பார்வதி இப்போ வந்து மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான், நான் அதுக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கூட இந்த சாண்ட்ரா ஒரு வார்த்தை சரிப்பா மன்னிச்சிட்டேப்பா, ஏன்னா வெளியே போகிறாங்கல்ல, ரெட் கார்டு வந்து வெளியே போகிறாங்க. அப்போ கூட மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா இல்லையா? சொல்லலை. 2வது இந்த கமருதீன் தம்பி வந்து காலில் விழுந்து கும்பிட்றாப்புல. யாரு காலில்? சாண்ட்ரா காலில். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாப்புல. கண்டிப்பாக மன்னிக்கணும். மன்னிக்கிறதாங்க மனிதாபிமானம். நீ மன்னிக்காம அது யாரும் அந்த பிள்ளை இந்த ஒரு பிள்ளை பின்னாடி போய் ஒழிஞ்சு இது என்ன அரோரா பின்னாடி போய் ஒழிஞ்சு இது என்ன நாகரிகம்? அப்போ உங்களுக்கும் வெளியே போன அவங்களுக்கும் எல்லாம் ஒன்று தானே. நீங்கள் மன்னிக்கலை. மன்னிக்கதாங்க. இது ஒரு கேமுங்க. கேமில் முன்ன போனால் இருக்கத்தான் செய்யும். சண்டையில் கிடையாது சட்டை எதில் இருக்குது? இப்போ சண்டையில் கிடையாது சட்டை எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியத்தையும் செய்யும், சண்டை வரத்தையும் செய்யும். ஆனால் அவங்க ஒரு படி மேலே போய் தவறு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தள்ளி விட்டு தப்பு தான். அதை நான் வந்து நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய மனுஷியா, ஒரு நல்ல கலைஞரா, அந்த பையன் வந்து காலில் விழுகிறாப்புல கமருதீன் உங்கள் காலில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரி இப்போ தம்பி மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே நீங்கள் பெரிய ஆகிருக்கலாம். அந்த சோழ இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சாண்ட்ரா உங்களுக்கு தான் அந்த பதிவு. என்னன்னா, அவங்க வெளியே போகும்போது பிக் பாஸ் எனக்கா என்னட்டு தான் வெளியே போகிறாங்க. ரெட் கார்டெலாம் கொடுக்க வேணாம், பாவம் விட்டுருங்க, இது ஒரு கேம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மனுஷி. உங்களை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்க. இவங்க எப்படா வெளியே போவாங்க, இவங்களை காலி பண்ணுறதே உங்களுக்கு முழு நோக்கமே. ஓகேங்களா? உங்களை தள்ளி விட்டது வந்து தப்பு தான். அதை நியாயப்படுத்த விரும்பலை. அதுக்கான தண்டனையை விஜய் சேதுபதி சார் கொடுத்துட்டாரு. வெளியவும் போகிறாங்க. வெளியே போகும்போது மன்னிப்பு கேட்குறாங்களே, உங்களை மன்னிப்பை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறே. ஏன்? அவங்க என்ன அப்படி குற்றம் பண்ணாங்க? அவங்க சரி ரைட்டு, உள்ள இருக்கவங்க கூட அப்படியே அவங்க நல்லவங்களா இப்போ இருக்கவங்க கூட எல்லாம் அயோக்கியப்பழு தான், எல்லாம் தப்பு பண்ணுறவங்க தான். எல்லாம் ஒருத்தர் அடுத்து ஒருத்தர் மேலே வரணும். இதுதான் நடக்குது இந்த ஷோவில். அதனால் வந்து மன்னிக்கணும். அதுதான் மனிதாபிமானம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன ஷோக்கு வந்ததுலேருந்து ரெட் கார்டு என்னமோ ஒயிட் கார்டு என்ட்ரியில் வந்தீங்க. வந்ததுலேருந்து இது வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரே அழுக. எப்போ பார்த்தாலும் அழுக. இலை வீட்டில் மாதிரியே இந்த பிக் பாஸ் பார்க்குறது இலை வீடு பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழுகிறீங்க. நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க? போட்டி இது, விளையாட வந்துருக்கீங்க. உங்கள் திறமையை காமிங்க. அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் சாண்ட்ரா மேடம் உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அழுகிறீங்க. தயவுசெய்து அழுகிறத விடுங்க. இந்த ஷோவை நல்லா நடத்த விடுங்க. இது உலகம் பார்க்குற ஷோ, இது உலகமே பார்க்குற ஷோ. இதில் வாய்ப்பு கிடைக்குது, பெரிய ஆளு தான் கிடைக்கும். நீங்களாம் பெரிய ஆள், உங்களுக்கு வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது. என்னை பொறுத்தவரை எங்களை மாதிரி கலைஞர்கள் கொடுத்துருக்கணும். நாங்களே ஏழ்மையான கலைஞர்கள். எங்களை கொடுத்து வளர்த்து விடாமல் நீங்கள் வளர்ந்த கலைஞர் கொடுத்து வளர்த்து விடாங்களோ, அதனால் அழுகத்தையும் செய்வீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிறைய ஊழ விட்டது மாதிரி ஊழ விட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த பிக் பாஸ் பிடிக்கவே இல்லைங்க. இதில் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பாண்டே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எவனுமே இதில் யாருக்குமே கொடுக்காதீங்க. பிக் பாஸ் தயவுசெய்து யாருக்குமே கொடுக்காதீங்க. பூரா பேர் சண்டையே போடுறேன், பூரா அழுகிறேன். கவலைக்கிடமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ். என்னை பொறுத்தளவு ரொம்ப கவலைக்கிடமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே நம்மளே, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நம்மளே கடுப்பு மயிராகுது. சும்மா ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து உலக அளவில் பார்க்குற ஷோ, அது எப்படி நடத்தணும் விதிமுறைகள் இருக்குது. பேடு வார்த்தை நீ மண்டல கொட்டிட்டு பேசப்படுறான். அங்கே நடக்கிறத பற்றி நம்மளை போட்டு கோமாளி ஆகிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பிக் பாஸ் பார்க்கணும், சந்தோஷமாக ஒரு கேமை பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் நீ அழுதுகிட்டே இருந்தால் எப்படி பார்க்க முடியும் பிக் பாஸை? எப்படி பார்க்க முடியும்?
அதை சொல்லி முடிச்சு கொண்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நம்ம எப்பயுமே நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இனிமேல் பிக் பாஸ் இந்த வீடியோ பார்த்தனாலும் திருந்துங்க. கண்டஸ்டன்ட் நீங்கள் தான், நல்ல நல்ல கண்டஸ்டன்ட் பூரா வெளியேற்றுறீங்க. ஏன் என்னத்தை சொல்கிறது, பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. ஆனால் பார்க்காம இருக்க முடியாது, தொலைஞ்சு டென்ஷன் ஆகுது நண்பர்களே. இட்லி பறக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தேங்காய் சட்னி சாப்பிடுது நண்பர்களே. பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி, அருமையான கெட்டி சட்னி, நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வச்சுருக்கேன் முன்னாடி. நல்லா வைப்பா சட்னிலாம், அருமையாக வைப்பா சட்னி அருமையாக வைப்பா. கெட்டி சட்னி முன்னாடி மாதிரி யாரும் வைக்க முடியாது உலகத்துல. ஓகே, இது நடாதம்மா, இது புதினா சட்னி வந்து என்னுடைய பெத்த தாய், என்னுடைய அம்மையார், என்னை பெத்த தாயமா. கேமரா வெளியிடுமா. என்னை பெத்த தாய் வச்ச இந்த பிரண்டை தானே, புதினா பிரண்டை கருவேப்பிலை போட்டு என்னை பெத்த தாய் வச்சது. அவ்வளவு இனிமையா இருக்கும். சர்க்கரை எல்லாம் போடலையேப்பா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சட்னி சொல்லிக்கிறேன்டா. அப்ப அங்க இருந்து ஓடி வந்து பிரண்டை சட்னி கொடுத்துருச்சா. அருமை. எப்படிப்பா ஓடி வந்துச்சு? எப்படிப்பா எங்க ஆத்தாவை நக்கல் பண்றதுலயே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு நண்பரே. அம்மா வச்ச உண்டாட்டி வச்ச சட்னியா, பெத்த தாய் வச்ச சட்னியா? அப்படின்னா என் பெத்த தாய் சட்னி வச்சது சூப்பரா இருக்கு. உனக்கு அப்பத்தா சட்னியா அம்மா சட்னி? என்னுடைய தாயார் வச்ச சட்னி ரொம்ப பிரமாதமா இருக்கு நண்பர்களே. புதினா சட்னி பிரண்டை போட்டு வச்சது. இனிமேல் தொண்டை முடிக்குது நண்பர்களை போகணும் சாப்பிடறதுக்கு. ஓகே, தேங்காய் சட்னி பரவாயில்ல. இல்லை இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர், மதிய லஞ்சு எல்லாமே போய் தாயார் வீட்டில் சாப்பிட்டு வரணும் இங்கே. ஓகே, பல்லுலாம் கண்டுபிடுவேன். பல்லு இல்லைல்ல, உனக்கு கலர போகுது. யாரை பற்றி என்ன பேசிட்டு? அதே எங்கள் ஆத்தாளமணி வண்டி அடி. உங்க ஆத்தாலாம் நீதாயா வர முடியாது, என்னையா சொல்ற? எப்படி பாவக்காய் குழம்பு எப்படி வச்சுருவாரு அம்மா? அடடா நண்பர்களே, நேற்று எங்கள் அம்மா பார்க்க போனேன் நண்பர்களே. நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துட்டு எங்கள் அம்மா பாவக்காய் குழம்பு முடிச்சு. பாவக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நேத்து வச்சதா? ஆமாடாம்மா, சட்னியும் நேத்து வச்சதா? சூப்பராக இருக்கும். அப்போ பாவக்காய் குழம்பு ஆனால் நண்பர்களே, என் மாமியா மாதிரி மீன் குழம்பு ஆரம்பிக்க முடியாது நண்பர்களே. அதை நான் சொல்லியா இந்த வீடியோவில். ஏன்னா மாமியா மீனை கழுவாமே வைக்கும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது அம்மா மாமி கழுவாமே வச்சதே நீ திண்டியா? நான் சினிமாவில் நடிச்சு பெரிய ஆகிட்டேன்னா என் மாமியாவுக்கு ஒரே ஒரு ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன் நண்பர்களே. பல்லு ஊரா போச்சு என் மாமியாவுக்கு. புது பல்லு கட்டணும்னு. ஏன் சிரிக்கிறீங்க? என் மாமியாவுக்கு தங்கத்துல பல்லு கட்ட போறேன். என் மாமியார் சிரிச்சா தங்கமா தெரியுது, தெரியல. அதனால என் மாமியாவுக்கு தங்கத்துல நக்கல் பண்றியா? அதே உண்மையை சொன்னா கோவம் தெரியுங்க. தங்க விற்கிற விலைக்கு நீ தங்க பல்லு கட்டுவியா? அப்ப நக்கல் தானே பண்ற. நடிச்சா பெரிய ஆயிடலாம். அப்ப நக்கல் தானே பண்ற நீ. நடிச்சா காசு நிறைய வரும்ல. அப்ப தங்கத்துல கட்டுறது என்ன இருக்கு என் தங்கத்துக்கு? என் மாமியாரே என் தங்கமயில். தங்கமயில் இங்க பாண்டியன் ஸ்டோர்ஸவே போட்டு உலுக்கிட்டு இருக்கு. தங்கமயில் சினிமா சொல்ல மாட்டேன். இந்த பாண்டியன் ஒரு பாத்திராங்க ஆத்தாடி ஆத்தே பாண்டியன் ரிசோர்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரியாலிட்டி. இந்த உண்மையிலே இந்த மாமனார் மாமியை பார்த்தாங்க இல்ல, பாண்டியன் ஸ்டோர் பார்த்தே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிக் பாஸ் ஷோ ரியாலிட்டி கிடையாது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் ரியாலிட்டி. ஒரு குடும்பத்துல என்ன நடக்குதோ ஆமா அச்சு பிசுறாம அப்படியே நடக்குது. குடும்பத்துல என்ன நடக்குதோ இதை அதுல எடுத்து போடுறாங்க. அதே சொல்றேன். அப்ப எங்க அம்மா உங்களுக்கு உங்க ட்ரெஸ் எடுக்க காசு கொடுக்கல, நீ அதை கொடுக்க கூடாது. வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. சூப்பராமா நண்பர்களே, நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு மட்டன் மீன் எதுவுமே எடுக்கலாம், போய் எடுக்கணும் மதியத்துக்கு.
கூடாது சாப்பிட. கேப்பா ஆமா. நல்லா இருக்கு. இட்லி சட்னிக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே நண்பர்களே, நீங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நாள் எல்லாம் நல்லா இருக்கணும். சேஃப்டியா இருங்க, சேஃப்டியா இருங்க. வண்டி ஓட்டும்போது எல்லாருமே தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. குறிப்பு ஒன்று சொல்லணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாரும் அதிகமாக தண்ணி அடிக்காதீங்க, மது பழக்கத்தை விடுபடுங்க, சீரட்டும் அடிக்காதீங்க. ஏன் சொல்லணும்னா குத்து பல்ல. நம்ம இல்லைப்பா மதுனா சாராயம் குடிக்காது சொல்றேன்ப்பா. அது மது. என்ன நண்பர்களே, சாராயம் குடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, சிகரெட்டு பிடிக்காதீங்க, குடும்பத்தை பாருங்க. ஓகேங்களா? நல்லபடியாக பாருங்க. மனைவி குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி பெத்த தாயை விட்டுறாதீங்க, பெத்த தாயை தான் நமக்கு முக்கியம், அது விட்டுறாதீங்க. பொண்டாட்டிக்குள்ள கூட பிழைச்சிக்கிறோங்க. நம்ம பெத்த தாய் வயசானவங்க எல்லாம் பிடிக்காதா? அட இருமா, நீ வேற உனக்கு பிடிக்கும் லூசு, நீ வேற முந்தி விட மாதிரி. அதனால பெத்த தாயை நான் யாரும் ஒருத்தன் பெத்த தாயை நல்லா பார்க்குறோமோ அவங்க நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் வீடியோ போட்டு எல்லாம் கோவப்படுறீங்க. பா பொறுப்பா. ஸ்ரீலட்சுமி ஸ்டார் ரூமச்சுக்கல மாரே 14. நகமே ஜலஸ். நிகழ்ச்சியை தூத்துறோம் ஊர் ஸ்ரீலட்சுமி ஸ்டார் ரூமச்சுக்கல மாரே 14. ஸ்ரீலட்சுமி ஸ்டார் ரூமச்சுக்கல மாரே 14. ஸ்ரீலட்சுமி ஸ்டார் ரூமச்சுக்கல. சரி சரி விடு. எல்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். ஸ்ரீலட்சுமி ஸ்டார் ரூமச்சுக்கல மதுரை 14. ஓகே நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு இருப்பா. எடுங்க. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை அப்பா இருப்பா. நேற்றே ஒரு உங்களை சந்திக்கும் போது நேற்றே ஒரு கமெண்ட் வந்துச்சு, மது நீங்களும் சேர்ந்து பேசினால வீடியோ கேட்க மாட்டேது, யாராவது ஒரு ஆள் பேசுங்கன்ட்டாங்க. நேற்று கமெண்ட் வந்துருச்சு. நான் பேசுறேன். பேசு. மற்றொரு வீடியோங்கள் உங்களை சந்திக்கும் போது எம்டி மதுமிதா உங்களிடம் விடைபெறுவது உங்களை விடைபெறுவது எம்டி எம்டி மதுமிதா மிஸ் எம்டி மதுமிதா. உங்க அப்பா யூடியூபர், நான் தான் எம்டி. ஓகே நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு துருவ உமா சுச்சு